ஊர் மினி டேங்க நல்லா சுத்தப்படுத்தியாச்சு. குளிச்சுட்டு வேஸ்டா போறக்கூடிய தண்ணிக்கு ஒரு மரம் வச்சு விட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி எங்க ஊர் பசங்க நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. பூவரச மரம் வச்சா சீக்கிரமா வளரும்னு சொல்லி எங்க ஊர்ல நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. அதனாலதான் பூவரச மரத்துல இருந்து ஒரு கம்பை வெட்டினேன். அதை வெட்டி அதுல வச்சோம்னா சீக்கிரமா வளரும்னு சொல்லுதாங்க. மினி டேங்க்ல இருந்து தண்ணி வேஸ்டா போகக்கூடிய இடம் எல்லாமே ரொம்ப பச்சையா தான் இருக்கு. காரணம் என்னன்னா அதோட நீர் மட்டும் ஈரப்பதம் இதுல எப்பவுமே பிடிச்சிருக்கும். வெயில் காலத்துல எவ்வளவுதான் மரம் வச்சாலும் நம்ம அதுல தண்ணி ஊத்தாம சில பேர் விட்டுருதாங்க. அந்த மரமே வளர மாட்டேங்குன்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் இன்னைக்கு வரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தினமும் இந்த மினி டேங்க் போக தான் செய்வோம். நான் ஊத்துதோ இல்லையோ இந்த மினி டேங்க் குளிக்க வரவங்க அதிகமா தண்ணியை ஊத்திடுவாங்க. சில பேர் அதை கூட மறந்துடுவாங்க. அதுக்காக தான் நானும் ஒரு ஐடியா பண்ணினேன். உடனே குளிச்சு முடிச்சுட்டு வேஸ்டா போற தண்ணியை வந்து நம்ம வாய்க்கால் மாதிரி இந்த மரத்துக்கு நேரா வெட்டி விட்டோம்னா கரெக்டா இந்த மரத்துக்கு தண்ணி அதுவாக வந்து சேர்ந்துடும். இந்த இடம் ரொம்ப ஈரப்பதமா இருக்கிறதால வெட்டதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ரொம்ப காஞ்சி போயிருந்தா வெட்டதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். வாய்க்கால் வெட்டிட்டா கரெக்டா வந்து அதை ட்ரெயில் பண்ணி செக் பண்ணி பார்க்க தான் செய்யணும். தண்ணியை திறந்து விட்டோன்னே ஒரு சில இடங்களில் அடைக்க தான் செய்யுது. அதை கையை வச்சு நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா தண்ணி இந்த மரத்துக்கு வந்துடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு மரத்தை நட்டு விட்டாச்சு. அதுக்கு தண்ணி போற அளவுக்கு வழியும் செஞ்சு விட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்க.